நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்கள் எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும். பேசுகிற அடியேனை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் 320வது பக்கம். சேர்ந்து வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஒரு விஷயம் கூட சேர்ந்து வாசிப்போமா? நிறைய பேர் வாசிக்கல. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். மனதை தெளிவாக்கி கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கேட்பதற்கு உங்கள் காதுகளை தெளிவாக்கி கொள்ளுங்கள். கவனிங்க, இதை மறந்துடக்கூடாது. ரொம்ப கவனிக்கணும். உங்க மனது அங்கங்க போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, எல்லாரும் கவனிச்சிட்டீங்களா? உங்க மனதை அங்கங்க செலுத்தாதுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். ஆமென். இதை மறந்துடக்கூடாது. ஆமென். எங்க போனாலும் எங்க வந்தாலும் நான் எதற்காக என்னை ஆண்டவர் அழைத்தார்? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைத்தார். ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லையே. எங்க குடும்பம் அழிஞ்சு போயிருமோ, எங்க ஏதாவது எங்களுக்கு நடந்துருமோ, ஏதாவது சம்பவிச்சிருமோ, இப்படியே நாங்க இருக்க வேண்டியதானா? எங்க வாழ்க்கையில நாங்க நன்மைகளை பார்க்காமலே நாங்க மரிச்சு போயிருவோமா? இப்படி எல்லாம் பலவிதமான யோசனை உள்ளவர்களாக நாம் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த யோசனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஏதாவது நடந்துருமோ, என் குடும்பம் நல்லா இல்லாம போயிருமோ, எங்க பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுமோ? இல்ல இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த மனதுல எப்பவுமே என்ன இருக்கணும்? நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட ஒரு நபர். பல நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதிலே ஒரு நோக்கம், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். இன்றைக்கு நீங்க சுதந்தரிக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் நான் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன், சீக்கிரத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நீங்க யோசித்து பார்க்கும்போது உங்க நிலைகளை, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், என்னுடைய குடும்பத்தின் நிலை தெரியுமா? நான் எந்த அளவுல தாழ்த்தப்பட்டிருக்கிறேன்னு தெரியுமா? என்னை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியுமா என்று கேள்வி கேட்கலாம். இல்லை, யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர், பட்சபலம் இல்லாமல். யாரெல்லாம் அதை நம்புகிறார்களோ அந்த மனதுல நான் இப்படிதான் இருப்பேன், என் தலையெழுத்து, என் தலைவிதி, என் தலையெழுத்துன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னிலிருந்து அதை சொல்லக்கூடாது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பம் கட்டப்படும், என் குடும்பம் வாழும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நல்ல வருமானம் கிடைக்கும், நான் என்னைக்கும் கடன்காரனா இருக்க மாட்டேன், கடன் கொடுக்கிறவனா மாறுவேன். ஆமென். என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் என்ற ஒரு மனது, ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். எதிர்மறையான எந்த எண்ணத்துக்கும் ஒருத்தர் இடம் கொடுக்கவே கூடாது பிசாசுக்கு. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் வாழ வைப்பார். கர்த்தர் நல்லவர். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதிலே இருக்கு, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணும். அப்படியானால் அர்த்தம் என்ன? இரண்டாவது ஒண்ணு நம்ம மனதில் இருக்கணும். எந்த நபரையும் என்ன பண்ணணும்? இதுவரை நீங்க கழிந்த வாரம் செய்தி கேட்டது போல பலரை சபிச்சிருக்கலாம், பலரை சாபம் போட்டிருக்கலாம். இனி எப்பேற்பட்ட மனிதனையும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பிறரை நான் ஆசீர்வதிக்க
நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறரை ஆமென் மற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மற்றவர்களை மனதார ஆசீர்வதிங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற மாறாத பிரமாணத்தை நாம் கடைபிடிப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதுல ரோமர் 12:14 அந்த வசனத்தின் பின்பகுதியை படிக்கும் பொழுது அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ரோமர் 12:14 ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆமென். தயவு செய்து யாரையும் என்ன பண்ணிடாதுங்க. இனி இதுவரையும் சபித்தது போகட்டும், யாரையாலும் சாபம் விட்டது போகட்டும். இனி யாரையும் என்ன பண்ணாதுங்க, உங்க இருதயத்தில் எழுதிடுங்க, உங்க மனதில் எழுதி கொள்ளுங்கள். இனி நான் ஒருவரையும் சபிக்க மாட்டேன், இனி எல்லோரையும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பது என்பது இயேசுவின் ஆவி, இயேசுவின் சுபாவம். சபிப்பது என்பது பாலாகின் ஆவி, பிலேயாமின் ஆவி, அது பிசாசின் ஆவி. ரட்சிக்கப்பட்ட விசுவாசுடைய வாழ்க்கையில கூட இந்த பிசாசின் ஆவி கிரியை செய்கிறது. வாயில எப்பவும் யாரை பார்த்தாலும் சபித்துக் கொண்டே இருப்பது. எனக்கு ஒரு வயோதிப தாயார், கிறிஸ்தவ தாயாரை தெரியும். அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர்கள் மரித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 10-25 வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது. அந்த தாயாரை பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்க தான். ஆனா பக்கத்து வீட்டு கோழி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உடனே சபிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டு நாய் வந்தா சபிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டு பூனை வந்தா சபிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டு ஆடு வந்தா சபிச்சிருவாங்க. பிள்ளைங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு ஒரு பாலோ எதையாலும் தூக்கி எதையாலும் ஒண்ணு போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, சபிச்சிருவாங்க. அதே போல மற்ற ஆட்களை பார்த்து யாரை பார்த்தாலும் எப்போ என்ன சொல்லுவாங்க, பிசாசு பிசாசுன்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தா எதை சொல்லுவாங்க. கடைசியாக நீங்க பாருங்க, ஆமேன், அவங்க குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமா மாறி போயிட்டு, அந்த குடும்பம் அந்த அளவுல ரொம்ப நல்லா இல்ல, அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இல்லாம போயிட்டாங்க. காரணம் என்னன்னா எல்லாரையும் சபிக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் அந்த வாயில எடுத்த உடனே அடுத்தவங்களை சபிக்கிற குணம் ஏன் வருதுன்னா, அவங்க அதிலே பழகிட்டாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க, பழகி 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 அந்த பிசாசின் ஆவிக்கு, பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டுட்டாங்க. எடுத்த உடனே சாபம் தான் வரும், எடுத்த உடனே நாசமா போவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தலிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், விடுதலையாக்கி கொண்டு வந்தார். பாருங்க, இந்த ஜனங்களை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. 3-6 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எந்த ஜனங்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் என்று சொன்ன ராஜா மிகவும் பயந்து, அதாவது பாலாக் மிகவும் பயந்து ரொம்ப கலங்கி போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் இந்த ராஜா ரொம்ப கலங்கி போயிட்டான். மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இந்த இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடியதான கூட்டம் நம்மை சுற்றிலும் மேய்ந்து போடும். பாருங்க, இந்த பாலாக் இந்த மோவாபியர்களுக்கு ராஜாவாக இருந்தான். அவருடைய பேரை பாத்தீங்களா, பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து, அவன் என்ன பண்ணுவானா, பிலேயாம் யார் அப்படின்னா கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொல்றவன், கூலிக்காக பிறரை சபிப்பான், கூலிக்காக பிறரை ஆசீர்வதிக்கிறவன். அப்படிப்பட்டதான ஒரு நபர், புறஜாதி ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான், இந்த பிலேயாமை சந்திக்கும்படியாக அனுப்புகிறான். எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவீர், ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி 24:1 படிக்கிறோம். எண்ணாகமம். சபிக்க வேண்டும். ஜனங்கள் அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், பெருகி இருக்கிறாங்க. சத்துருகள் கையில் அவங்களை ஒப்பு கொடுக்கல, பெருகி இருக்கிறாங்க. அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து சபிக்கப்பட்டால், ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த கோத்திரத்தின் மேல், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, என்னால சபிக்கவும் முடியாது, என்னால முறியடிக்கவும் முடியாது. ஆனால் அவர்களை நீ சபிப்பீரே, ஆனால் ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். ஒருவேளை இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டால் இவர்களை நான் துரத்தி விடலாம், இவர்களை நான் முறியடித்து விடலாம். நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்கு சில பொல்லாத மனிதர்கள், பிசாசு ஒரு பக்கத்திலே, பொல்லாத மனித கூட்டம் ஒரு பக்கத்தில் நம்முடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் யாரை அழிக்க முடியும், யாரை துரத்த முடியும்? சிலர் சொல்லுவாங்க, உன்னை இந்த வீட்டை விட்டு இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிடுறேன், துரத்தி காட்டுறேன். மனிதனுடைய சவால்கள். நீ வாழ்ந்துருவியா? உன் குடும்பம் வாழ்ந்துருமா? இந்த வேலையை நீ வந்துட்டு உறுதியா உன்னால செய்ய முடியுமா? நான் என்ன பண்ணி பார்க்க போகிறேன், உன்னை துரத்தி காட்டுறேன், உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். இப்படி எல்லாம் வந்துட்டு மனிதர்கள் நமக்கு விரோதமாக சாபம் போடுவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி ஆயிலும் துரத்த திட்டமிடுவாங்க, நினைப்பாங்க. ஆனா இவன் என்ன சொல்றானா, நீர் சபிக்கப்பட்டவங்களா மாறிட்டாங்கன்னா நான் துரத்திடுவேன், இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது, துரத்த முடியாது. ஆனா எத்தனையோ சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக பலர் செய்தும் நம்மை நிலைநிறுத்த செய்வது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்படியானால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குமே, ஆனால் ஒரு மனிதனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். எந்த மனிதன் வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக எழும்பலாம், எப்பேற்பட்ட பலசாலி உங்களுக்கு எதிராக எழும்பலாம். கர்த்தர் அனுமதிக்காத வரைக்கும் உங்க மேல ஒருவரும் கை போடவே முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நல்ல தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த சபிப்பது என்பது இந்த பாலாகின் ஆவி, பிலேயாமின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில இந்த சபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், பிலேயாமும் எவ்வளவு திட்டமிடுகிறான், பல பலிபீடங்களை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி எப்படியாயிலும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரா இந்த ஜனங்களை சபிப்பதற்கு என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, எண்ணாகமம் 22:12 ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஏற்கனவே அவங்களை ஆசீர்வதிச்சிட்டோம்பா, நீ போக கூடாது, நீ சபிக்க கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. யாருக்கு? பிலேயாமுக்கு. பிலேயாமால் சபிக்க முடியவில்லை. ஒரு மனிதன் உங்களை சபித்து விட முடியாது. தேவன் அனுமதித்து இருக்கும் போது சில நேரத்தில் நினைக்கிறீங்க, அவங்க போட்ட சாபம் எனக்கு இப்படி இருந்திருக்குமோ. நீ கர்த்தருக்குள்ளாக முழுசா வந்துட்டா எந்த மனுஷிக சாபமோ, எந்த நியாயப்பிரமாணத்தின் சாபமோ உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். மரத்தில் தூக்கப்பட்டு அவரும் சாபமானார். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. நீ சபித்திரவே கூடாது, நீ போயிடவே கூடாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னைக்கும் தரித்திரம், என்னைக்கும் வறுமையா இருந்துருவோமோ நீங்க நினைக்காதுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் அண்டையில நெருங்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யாக்கோபு புத்தகத்துல 3:8 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் போது, யாக்கோபு 3:8 நாவை அடக்க
ஒரு மனுஷனாலும் கூடாது. முதல்ல சொல்ல நாவை அடக்க மட்டும் என்ன ஆகாது. ஏன் அப்படி சொல்லுவாங்க? நரம்பு கூட சொல்லுவாங்க, நரம்பு நாக்குல என்ன இல்ல, நரம்பு இருக்கா இல்லையாங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. ஆனா நாக்குல நரம்பு இருக்குதோ நரம்பு இல்லையோ, ஆனா அதை அடக்க என்ன பண்ண முடியாதான். சிலர் வாயை திறந்தா என்ன பண்ண மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க, அடக்க முடியாது. தேவனுடைய அதுல அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் அதுல இருக்கா. நாக்குல பாம்புகிட்ட தான் விஷம் இருக்குன்னா, இப்ப யாற்ற விஷம் இருக்கா? மனுஷனுக்கு நாவு பொல்லாதது. நாவின் அதிகாரத்துல தான் சபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பிறர் வாயை திறந்தா, சிலர் வாயை திறந்தா மற்றவங்க செத்துருவாங்க. காரணம் என்ன? அப்படிப்பட்டதான வார்த்தைகள் இந்த நல்ல வாயிலிருந்து வரும். இந்த வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும். வாயை திறந்துட்டா அடுத்தவன் காலி. பாம்பு வாயை திறந்தா அடுத்தவன் காலி. இந்த விஷம் பிடிச்ச மனுஷன் வாயை திறந்துட்டா நல்ல வார்த்தையே வராது. எனக்கு ஒரு நபரை தெரியும், நான் சென்னைக்கு வந்த புதுசுல. அவன் வாயை திறந்தானா அவனுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு இந்த சென்னை பாச தான் வரான். சென்னை பாச கிட்ட வார்த்தை, அதை நான் இப்ப இங்க சொல்ல முடியாது இல்லையா. ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுவான். நீங்களே சில பேசுவான். கொஞ்ச நாள் தான் இருந்தான், அதுக்கு ஒரு செத்துட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் எல்லாம் என்னத்துக்கு? அல்லேலூயா. ஏன் எப்ப பார்த்தாலும் வாயில இயேசு ஸ்தோத்திரம், இயேசு நல்லவர், துதி சத்தம் உண்ணவர், எப்ப பார்த்தாலும் இது சொன்னா லாஸ்ட்ல என்ன ஆச்சு? கொஞ்ச காலையில பார்த்தா என்ன ஆச்சு? ஒரு பாடி ஊர்வலம் போகுது. இது யாருன்னு கேட்டா இன்னார். அப்பதான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு, இவன் வாயின் திறந்த எப்ப பார்த்தாலும் என்னதான் பேசிட்டு இருப்பான். கெட்ட வார்த்தை, பச்சை பச்சை கெட்ட வார்த்தை பேசுவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஜீவியம் எல்லாம் கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. துன்மார்க்கர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம நாவை என்ன பண்ணணும்? சரியா பயன்படுத்தணும். அதுல 9வது வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். சர்ச்சில் வந்தா என்ன பண்றோம்? சர்ச்சில் வந்தா ஜெப குழுக்களுக்கு போனா ஆண்டவரை என்ன பண்றோம்? துதிக்கிறோம். துதிக்கிறோமா இல்லையா? அதே நாவினால படிங்க, அந்த வசனத்தை படிங்கம்மா. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை சபிக்கிறோம். ஒரு அதே நாவு தான். இந்த நாவை ஆண்டவர் எதற்காக தெரிந்து தந்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். வாயில வெத்தலை பாக்கு இல்ல, பீடி கஞ்சா இல்ல. அல்லேலூயா. வாயில என்ன இருக்கும்? ஆன்ஸ் இல்ல. வாயில என்ன இருக்கணும்? எத்தனை பேருடைய வாயில ஆன்ஸ் இருக்கு? அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாயில ஆன்ஸ் இருக்கு? பீடி இருக்கு. அல்லேலூயா. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். பாருங்க, கவனிங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவ வீட்டுக்கு வந்த, சர்ச்சுக்கு வந்தா என்ன பண்றோம்? நல்லா துதிக்கிறோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். இப்படி. ஆனா வீட்டை விட்டு வெளியில போய் யார நம்மளை கோபப்படுத்திட்டா ஒரே சாபம் தான். நீ நாசமா போவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ வாழவே மாட்ட, என்ன போய் வேதனைப்படுத்திட்ட இல்லையா? அல்லேலூயா. இப்படி சாபம் போட்டு எல்லா சாபத்தையும் நம்ம தான் வாங்கி கட்டிட்டு இருக்கிறோம். இப்ப சாபம் போடுறவங்க அவங்க நல்லதா இருக்கிறாங்க, சபிக்கிறவங்க கெட்டு போறாங்க. இது என்ன ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துதித்தலும் சபித்தலும் புறப்பட்டு வருகிறது. இனி அந்த ஆண்டவர் அங்க என்ன சொல்றார்? என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. இந்த நாவல என்னதான் பண்ணணும்? ஒருத்தரையும் சபிக்கவே கூடாது. ஒரு சபதம் எடுக்கணும். கண்ணகி சபதம் எடுத்தாங்களாம். அல்லேலூயா. மதுரை என்ன பண்ணிட்டாங்களாம்?
எரிச்சிட்டாங்களா? நீங்க என்ன சபதம் எடுக்க போறீங்க? மதுரை எரிக்க இல்ல, அடுத்த குடும்பத்தை எரிக்க இல்ல, அந்த குடும்பத்தை அழிக்க இல்ல. ஒரு சபதம். என்ன சபதம்? நான் இனி ஒருத்தரை என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன். ஏன்? ஆசீர்வதிப்பேன். ஏன்? நான் ஆசீர்வதிக்கும்படியாக, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. பாருங்க, இந்த நாட்களில் இந்த வசனத்தை தந்து 1 மாசம் ஆச்சு. 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை தந்த போதெல்லாம் நான் எங்கெல்லாம் போறேனோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாமா, நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் பிறரை இனி சபிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் மனதில் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? இனி தப்பி தவறி கூட நான் யாரையும் சபிக்க மாட்டேன், என் ஆயுள் முழுசும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்றைக்கே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்பாங்க. ரொம்ப நல்லது. ஆமென். எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்பது நல்லது. சொல்லுங்க, நல்லது. ஆனால் அந்த தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமானதா என்று யோசிக்கணும். அதை விட நல்லது. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு என்ன சொன்னேன்? எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்பது நல்லது. ஆனா அந்த தீர்மானத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாரா? நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அப்படி இல்ல. அந்த தீர்மானத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாரா என்று யோசிப்பது அதை விட முக்கியம். அதை விட முக்கியம். தீர்மானத்தில் உறுதியா இருப்பது நல்லது. ஆனால் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பு இதில் தேவன் பிரியமா இருக்கிறார். இனி நல்ல தீர்மானம் எடுங்க. யாரையும் சபிக்க மாட்டேன். அல்லேலூயா. யோபு ஒரு தீர்மானம் எடுத்தான். யோபு 31:1. யோபு 31:1 படிங்கள். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். நான் ஒரு ஸ்திரியை நினைப்பாய் இருப்பது. இவன் கல்யாணம் ஆன ஆளு. இவன் யாரு? யோபு யாரு? கல்யாண ஆளு. இவன் சொல்றான், நான் இனி ஒரு இளம் பெண்ணின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறான். ஏன்? இவனுக்கு கல்யாணம் பண்ணி இவளுக்கு நல்ல மனைவி இருக்கிறான். இது நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? புரியல உங்களுக்கு எல்லாம்? ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் புரியல. நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? நீங்க இங்க இருக்கிறீங்களா வேறையில இருக்கிறீங்க? நல்ல தீர்மானம்னு சொல்லுங்க. ஏன்? அவனுக்கு மனைவி இருக்கிறா. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு இளம்பள்ளின் மேல் மனதை வைப்பது நல்லதில்ல. பார்க்க மாட்டேன். உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த கண்ணு நம்ம பார்க்க கூடாததை பார்த்தா இந்த கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? குத்தி போடுவாரா? காலையில ஒருத்தங்க சொன்னா அந்த கண்ணை குருடாக்கிடுவார் அப்படின்னு. எத்தனை பேருக்கு கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும்? இந்த கண்ணை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கண்ணு இருளாய் போயிடக்கூடாதப்பா. அப்படின்னா என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டியதான் பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? நியாயமே இல்ல. என்ன இல்ல? நியாயமே இல்லப்பா. அவர் நல்ல தீர்மானம் எடுங்க. ஆனா பிசாசு அப்படிதான் வருவான். நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அது நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும், நம்முடைய ஜீவத்தை கெடுத்துரும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தீர்மானங்களை எடுங்க. சபைக்கு நேற்றைக்கு ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோம்? சபைக்கும் நமக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஊழியக்காரருக்கும் நமக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க ஐக்கியம் எப்படி இருக்கு? சபைக்கு உங்களுக்கு உங்க ஐக்கியம் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. நல்ல தீர்மானம் எடுங்க. பாருங்க, அந்நாட்களிலே ஆடுகள் மேய்ப்பர் இடத்துல எங்கேயாலும் போனா சொல்லிட்டு போவோம். இந்த நாட்களில மேய்ப்பன் தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது?
சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆடுகள் எல்லாம் என்ன ஆக மாட்டேங்குது. அப்படி சொல்லிட்டு போற ஆடுகள் ரேர். நாங்க போறேன், இங்க போறேன், அதை செய்ய போறேன்னு சொல்றது, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது, அதுதான் ஒரு ஒழுங்கு. அது சொல்லிட்டு போறதா அது ஒரு பிளெஸிங், அதுதான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப இந்த காலங்கள் எல்லாம் மாறி போச்சு. பாத்தீங்களா, காலங்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சு, மாறி போச்சு. ஆனா இயேசு மாறி இருக்காரா? வசனம் சொல்லுங்க. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப சபையோடு நல்ல ஐக்கியமா இருக்க தீர்மானம் பண்ணுங்கள். நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். பிறரை சபிக்க மாட்டேன் என்று நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நாட்களை காணணும். ஏன் எதிர்காலத்துல நல்ல பிளெஸிங்க பார்க்கணும் நம்ம விரும்பினா நம்ம என்ன பண்ணணும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் போது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஆமா, ஜீவனை விரும்புகிறான். நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், நல்ல நாட்கள் வரணும், நல்ல பிளெஸிங்கான காலங்கள் எங்களுக்கு வரணும் என்று விரும்புகிறவர்கள் நாவை, பொல்லாப்புக்கு தன் நாவையும், ஆமா, இந்த நாவை சரியா பயன்படுத்தணும். பிள்ளைகளை சிலர் சபிச்சிருவாங்க. நீ நாசமா போக மாட்டேன், ஏன் என்ன வேதனைப்படுத்தின இல்ல, என் வயிறு எரிஞ்சு நான் சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. வாபஸ் வாங்கிருங்க. இது பிறரை மட்டும் இல்ல, தங்கள் பிள்ளைகளை விட்டு வைக்க மாட்டாங்க. என் வயிறு எரிஞ்சு சொல்றேம்மா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அப்ப அப்படி என்ன பண்ணக்கூடாது. இந்த நாவை ரொம்ப சரியா பயன்படுத்துங்க. இன்னில இருந்து இதுவரைக்கும் இந்த நாவை எப்படி வேணா நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். இன்னில இருந்து என்ன பயன்படுத்த போறீங்க? என்னதான் உங்களுக்கு ஒரு யார் என்ன பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதித்து பழங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், ஊழியம் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பும். நம்முடைய நாவை கபடத்திற்கும், ஆமென், சோத்திரம், நம்மை சொல்ல பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன்னு 10 முறை சொல்லி கண்டிப்பா சொன்னா ஒரு நாள் நீங்க சொல்றீங்க எல்லாரும் சாகுறதானே, அது வேற. இயற்கை சாவு வேற, செயற்கை சாவு வேற. நாமவே சாவை தேடிக்கொள்றது வேற. நான் செத்துருவேன், நான் சீக்கிரம் செத்துருவேம்மா. சில ஆட்களை பார்த்திருக்கிறீங்களா? நான் தூக்குல தொங்கிடுவேன், நான் தூக்குல தொங்கிடுவேன், நான் தூக்குல தொங்கிடுவேன்னு சொல்ற ஆளு ஒரு நாள் என்ன ஆயிரும்? தூக்குல நான் விஷம் சாப்பிட்டுருவேன், நான் விஷம் சாப்பிட்டுருவேன், விஷம் சாப்பிடுவேன்னு சொல்ற ஆளு ஒரு நாள் என்ன ஆயிரும்? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு சொல்ற ஆளு ஒரு நாள் என்ன பண்ணிடும்? பிரிஞ்சு போயிடும். வார்த்தை, நாங்க நல்லா இருப்போம், என் குடும்பம் நல்லா இருக்கும், எங்க பிள்ளைகள் வாழும், எங்க சூழ்நிலைகளை இப்படி ஆண்டவர் வைக்க மாட்டார், இன்னும் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்ல 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 அந்த வார்த்தையின்படி நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும். 10 நாள் உங்கள் பிள்ளைகளை சாபம் போட்டுட்டா போதும், பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை கண்டிக்கலாம். நான் கூட சபை மக்களை கண்டிப்பேன். இப்ப கூட சின்ன பிள்ளைகளை என்ன பண்ண, அவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க தானே. தகப்பன் கண்டிக்காம வேற யாரு கண்டிப்பது? கண்டிப்பது வேறு, சாபம் போடுவது வேறு. உங்கள் பிள்ளைகளை எந்த லெவலும் கண்டிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சபிப்பதற்கு தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அப்படி சபித்தால் அந்த பிள்ளைகள் கெட்டு போதை நம்மால் காண முடியுமா? அல்லேலூயா, சோத்திரம். அவ ஒருத்தரை என்ன பண்ணிடாதுங்க, சபித்து விடாதபடி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:14 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 12:14 நீங்கள் படித்து பாருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை, ஐயா எப்படி ஐயா செய்ய முடியும்? இதுதான் கர்த்தருடைய ஆவி, இதுதான் கர்த்தருடைய கிருபை, இதுதான் கர்த்தருடைய எண்ணம். அவருடைய மனதை தான் துன்பப்படுத்துகிறவர்களையும்,
ஆசீர்வதிங்கள். நம்ம கிறிஸ்தவர்களா மாறிட்டோம்னா, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்வர்களா நம்ம மாறிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதித்தால் தான் நான் கிறிஸ்தவர்கள். இல்லப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை மட்டும் தான் நாங்க ஆசீர்வதிப்போம், எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் நல்லாவே இருக்க கூடாது, அவங்க சபிச்சு நாசமா போடணும்னு நினைக்கிறது இது பிசாசின் ஆவி, பிலியாமின் ஆவி, பாலாகின் ஆவி. அல்லேலூயா. மற்றவங்க நல்லா இருப்பதை பார்த்து நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்க, நம்மையும் நல்லா வைப்பார். பொறாமை, எரிச்சல், கோபம், மூர்க்கம் இதெல்லாம் வேண்டாம். அல்ல பிள்ளைங்க, சில பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளை விட நல்லா படிச்சுச்சுன்னா நல்லது, நல்லா இருக்கட்டும், இன்னும் படிமா, இன்னும் படிமா, இன்னும் மார்க் வாங்கிட்டா இன்னும் படிமா, இன்னும் வசன அறிவு கூட இன்னும் வந்துட்டா இன்னும் போட்டு, ஓகே நல்லது. அதுல நம்ம எரிச்சல் அடைவோம், ஒண்ணு கூடாது. கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்பப்படுத்த ஆசீர்வதிங்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டார். அவரை கடைசியில சிலுவையில அறையக்கூடிய அளவுல இயேசு துன்பப்படுத்தினாங்க. சிலுவையில நம்மளை யாராலும் சிலுவையில அறைஞ்சிருக்கிறாங்களா? யார சிலுவையில? நான் கை உயர்த்த கேட்கிறேன், யாராலும் நம்மளை சிலுவையில அறைஞ்சிருக்கிறாங்களா? யார் அறைஞ்சிருக்கிறாங்க? இல்ல உங்களை யாராலும் சிலுவையில அறைஞ்சாங்களான்னு கேட்டேன். அப்போ இயேசு எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்? சிலுவையிலே அறைந்து அவரை துன்பப்படுத்தினார்கள். அப்ப நம்ம இன்னும் சிலுவையில அறையப்படல. ஆனா அப்படிப்பட்டதான நேரத்தில் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணினார் தெரியுமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 33, 34, 34வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். லூக்கா 23, 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. பாருங்கள், துன்பப்படுத்துகிற நேரத்தில் சிலுவையிலே இருந்து ஆண்டவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த சுபாவம் நமக்குள்ள வந்துட்டா தெய்வீகம் வந்துட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். இந்த சுபாவம் நமக்குள்ள வந்துட்டா என்ன வந்துட்டு? மாம்சம் செத்துட்டு தெய்வீகம் எனக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. தெய்வீகம் நமக்குள்ள வரணும், தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள வரணும். உச்சகட்டமான வேதனையின் நேரத்திலே, துன்பத்தின் உச்சகட்ட துயரமான நேரத்திலே இயேசு அவர்களை மன்னித்தாரே தவிர அவளை சபிக்கவே இல்லை. நீ நரகத்துக்கு போவ, நீ பாதாளத்துக்கு போவ சொல்லவே இல்லை. நம்ம தான் நிறைய நேரத்தில் பலர் சொல்லுவாங்க, நீ நாசமா நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லுவோம். நம்மளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். இயேசு என்ன பண்ணார்? கடைசி நேரத்தில் மன்னித்தார். இந்த சுபாவம் நமக்குள்ள வருதான்னு நம்ம செக் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆகிறது, எனக்குள்ளாக சுபாவம் எப்படி இருக்கு? இயேசுவின் குணாதிசயங்கள் கொஞ்சமாயில எனக்குள்ள வருகிறதா, இல்ல பேக்கணும் தான் எனக்குள்ள இருக்கான்னு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? செக் பண்ணி பார்க்கணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி வந்திருக்கிறதா? ஆவிக்குரிய வளர்ச்சி வந்திருக்கிறதா? ஆவியானவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? சிலர் சொல்லுவாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் சொல்றேன், மன்னிக்க இல்லைன்னா பரலோகம் போகவே முடியாது. நீங்க பிறரை மன்னிக்க இல்லைன்னா நீங்க பரலோகம் என்ன பண்ண முடியாது. அது மன்னிப்பின் ராஜ்யம், அது பிதாவின் ராஜ்யம், அது ஆமென், அந்த ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம், எல்லாரையும் மன்னிக்கிறது. அப்ப நம்ம மன்னிக்க இல்லைன்னா நம்ம எங்க தான் போவோம்? பிசாசு தான் மன்னிக்க மாட்டான். அப்ப நம்ம பிறரை நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், செய்தவர்கள், திட்டம் தீட்டினவர்கள் எல்லாரையும் தயவா என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க. மன்னிச்சு என்ன பண்ணிருங்க? மறந்துருங்க. அதை நினைச்சிட்டே இருக்காதுங்க. சிலர் மன்னிச்சிருவாங்க, ஆனா அதை சொல்லி காட்டுவாங்க. அதை சொல்லவே வேண்டாம், அதை விட்டுருங்க. மன்னித்து மறந்து மன்னிப்போம், மறப்போம். இயேசு மன்னித்தார், சபிக்கவில்லை, கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே இவன் எப்படி பேசிட்டான்? அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, இயேசுவோடு கூட இருந்தவன் என்ன பண்ணிட்டா? கூட இருந்த ஆட்கள் சில நேரத்தில் நமக்கு விரோதமாக ஆமேன் தலையை உயர்த்துவார்கள், காலை ஆமேன் உயர்த்துவார்கள், நமக்கு விரோதமாக குதிகாலை உயர்த்துவார்கள், கூட இருந்த மனிதர்கள். அப்பதான் நமக்கு ரொம்ப வேதனை அதிகமா இருக்கும். இயேசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் என்ன செய்தான்? தெரியாதுன்னு சொன்னா, ரெண்டாவது சபிக்கவும் செய்தான். சத்தியம், நிச்சயமா எனக்கு தெரியாதுமா,
நம்ம ஆட்களும் சில நேரத்துல சில இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, பைபிள் மேல சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க தப்பித்துக் கொள்வதற்கு. இயேசுவை தெரியவே தெரியாது. தெரியுமா தெரியாதா? இவனுக்கு தெரியும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இயேசுவை விற்று போட்டான், இயேசுவை சபித்தான். ஆனா இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? வரட்டும், நான் உன்னை சபிக்கிறேன் ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. என்ன பண்ணினார்? லூக்கா 24:50 11 சீசர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? கடைசியிலே அந்த மலைக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது, பெத்தானியாவுக்கு கொண்டு போய் ஆசீர்வதிக்கும் போது அங்கு என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சபித்தவர்களையும் ஆசீர்வதித்த இயேசு. முடியுமா? கேட்கும் போதே முடியலையே, செய்யும் போது எப்படி முடியும்? அப்படி பழகுங்க. என்ன பண்ணுவோம்? பழகுவோம். சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுவோம். சொல்லுங்க, சபித்து சபித்து பழகிட்டோம். இப்ப எப்படி பழக போறோம்? ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பழகுங்க. சொல்லுங்க, பக்கத்துல உள்ள கரங்களை பிடிச்சு. பழகிட்டோம், பழக்கத்தை மாத்துங்க. ஆமென். ஆட்டிட்யூட மாற்றுங்க. சொல்லுங்க, மாத்துங்க, மாற்றுங்க. எல்லாத்தையும் மாற்றுங்க. எல்லா குணாதிசயத்தையும் மாற்றுங்க, 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 மாற்றுங்க. இங்க பழக்க வழக்கங்களை மாற்றுங்க. சபிச்சிடக்கூடாது. நாயேன்னு மற்றவங்களை சொல்லிடக்கூடாது, பேயன்னு சொல்லிடக்கூடாது, எருமேன்னு சொல்லிடக்கூடாது, பண்ணின்னு சொல்லிடக்கூடாது. முதல்ல சிலர் சொல்லுவாங்க, முதல்ல வாயா. அல்லேலூயா. யாரோ சிரிக்கிறாங்க, யாரோ இவங்களை சொல்றாங்க போல இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் மாத்திடுவோம், சரியா? எங்கய்யா இந்த உலகத்துல நாங்க இருக்கக்கூடிய ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியுமா? அங்க எல்லாம் நல்லவனுக்கு என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. நல்லவங்களா மாறணுமா வேண்டாமா? நல்ல ராஜ்யம் ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? அல்லேலூயா. எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்து இருக்கு. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா வேண்டாமா? நல்லவங்களா மாறிதான் ஆகணும். எந்த இடத்துலயும் முத்த போட்டா எங்கேயும் முத்தாதான் இருக்கும். எந்த சாக்கடையில முத்த தூக்கி போட்டா அதுக்கு மதிப்பு மாறுமா? அப்ப நீங்க எங்க இருந்தாலும் வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஏசையா, ஏசையா. சொல்லுங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் பிராக்டிஸ் பண்ணுவேன், என்ன நம்புங்கப்பா. முடியாதுன்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் முடியாததல்ல. ஆண்டவர் கை கொண்டுதான் அதை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். எனவே நாம் என்ன பண்ண வேண்டும்? முயற்சி பண்ண வேண்டும். முயற்சியுடையோ இகழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி அது என்னது? முயற்சி திருவினை ஆக்கும். அதுல என்ன சிஸ்டர்? அவங்களுக்கு தான் தெரியும். தமிழ் டீச்சர். நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா அது வேற பிரச்சனை. அல்லேலூயா. முயற்சி பண்ணணும், எல்லாத்திலையும் முயற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், அபியாசப்படுத்தணும் வாழ்க்கைய. இயேசுவை போல 100% மாறதுங்கிறது கொஞ்சம் கடினம். ஆனா மாற்ற பழக வேண்டும். கரங்களை உயர்த்தி, ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராய் நான் மாற வேண்டும். கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. பாருங்க, இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மள பேசுகிறவங்களும் நிறைய பேர் எழும்பிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கும் போது நம்மோடு கூட இருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும் பொழுது நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, ஏளனமாக பேசுகிறவங்க எழும்பிடுவாங்க. ஒரு உயர்ந்த பதவியில ஒரு நபர் இருக்கும்போது ஜால்ரா நிறைய பேர் போடுவாங்க. ஆனா அந்த உயர் பதவியை விட்டு அந்த நபர் இறங்கிட்டா அவருக்கு விரோதமா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? பேசிடுவாங்க. தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுறேன். தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்தார். நல்ல ஒரு ராஜாவாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக இருந்தார். பாருங்க, அவருடைய சொந்த மகனை என்ன பண்ணிட்டான்? தந்திரமா ஜனங்களை கைவசப்படுத்தி, ஆமேன், அவன் ராஜாவா மாறிட்டான். அவன் ராஜாவா மாறின உடனே தாவீதோடு இருந்த ஆட்கள் எல்லாம் அவனோட போய் சேர்ந்துட்டாங்க.
இப்போ இவன் என்ன பண்ணிடுறாரு, தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகனுக்கு பயந்து என்ன பண்றாரு, ஓடுறார். கால்நடையா, செருப்பு இல்லாம வெறுங்காலா ஆன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறுங்காலா அவர் நடந்து போறார். ஏற்கனவே நொந்து போயிருக்கிறார். வாழ்க்கையில நொந்து, வாழ்க்கையில மனமடிவாவி வேதனையோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் சில மனிதர்கள் வருகிறார்கள். பாருங்கள், 2 சாமுவேலை நீங்கள் படித்து பார்த்தால், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு மனுஷன் வர்றான் பாருங்க. ராஜாவாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் இந்த ஆள் எல்லாம் பக்கத்திலே வரல. எப்போ இந்த ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கி தன்னுடைய மகனுக்கு பயந்து வேதனையோடு, துன்பத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு அவனுக்கு தப்பித்து ஓடுகிறாரோ, அப்பொழுது இந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 - 8 வரைக்கும் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, சிமேயு என்று சொல்லக்கூடிய மனுஷன் என்ன பண்ணா, தாவீது ராஜா ஆகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்தான். அங்கிருந்தே வர்றான். எப்பண்டா இவனை தூசிக்கிறதுக்கு நேரத்தை பார்த்துட்டே இருக்கிறான். சில நேரத்தில் அப்படிதான், எப்பண்டா இவங்களை தூசிக்கலாம், எப்ப சாபம் போடலாம் அப்படி நினைச்சு தூசிட்டே வந்து, படிங்க, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இங்க எல்லாம் சண்டை நடந்தா என்ன அறிவாங்க, கூரை மேல என்ன தூக்கி போடுவாங்க, மண்ணவாரி. கிராமங்கள்ல இன்னைக்கும் நடக்குன்னு நினைக்கிறேன். மண்ணவாரி என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணை போல நீ என்ன பண்ணுவ, நாசமா போ, இந்த சாம்பலை போல நாசமா போவ அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்றான், கல்லவாரி தூற்றி எரிஞ்சிட்டு தூசித்து இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனோ தொலைந்து போ, என்ன சொல்ல, நாசமா போ. ஒரு ராஜாவை, ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜாவை நாசமா போன்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அப்பதுக்கு ராஜா என்ன பண்ணாரு, அந்த ராஜா ஒண்ணும் பண்ணல. இவ்வளவு இந்த நேரத்தில் ராஜா நினைச்சா என்ன பண்ணி இருக்கலாம், அவனை உடனே என்ன பண்ணிடலாம், சங்கரிச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பலசாலிகள் ராஜாவோடு இருக்கிறாங்க, கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ராஜா அப்படி பண்ணல. அவனோட இருக்கிற ஜனங்களுக்கு இதை பார்த்து என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. 9வது வசனம், தாவீதை நோக்கி, செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவரை தூசிப்பானேன், நீ சொல்லும் அவனை போய் ஒரே வெட்டில வெட்டி போட்டுறேன். அதற்கு ராஜா, என்னப்பா வேண்டாம்பா, அவன் தூசிக்கட்டும்பா, தூசிக்கிறவன். இனி நீங்க என்ன சொல்ல போறீங்க, அவன் என்ன யாராலும் சாபம் படுறாங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க, இன்னும் 2 போட்டிருப்போம். என்ன சொல்றீங்க, இன்னும் 2 சாபம் போட்டிருப்போம், தூசிக்கட்டும். சரி, நான் இப்போ இன்னைக்கு இந்த நிலையில நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுமதிச்சிருக்க, அவன் செய்யறான், போட்டோம். ஆகலால் யாரும் இல்ல, நான் இப்ப கேட்கிற நிலையில இல்ல, நானே நொந்து நொடிஞ்சு போய் இருக்கிறேன். இப்ப நான் ஒன்னும் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. தாவீது பார்த்து, ஏம்பா என் கற்ப பிறப்பாகிய குமாரனே என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது செய்வான். ஆமென். அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் என்ன சொல்ல, இதெல்லாம் அவன் பொறுமையா இருந்தானா, ஒருத்தன் வந்துட்டு தகுதி இல்லாதவன் வந்து என்ன பண்றான், சாபம் போட்டுட்டே இருக்கிறான், தூசித்துட்டு இருக்கிறேன், திட்டிட்டே இருக்கிறான். அப்படி அவன் ஏன் பொறுமையா இருந்தான் தெரியுமா? அந்த வசனத்தை நான் நல்லா கவனிக்கணும். ஒருவேளை போற வார நாயெல்லாம் என்ன திட்டிட்டு போகுதே, இதையாயிலும் பார்த்து, என் சிறுமையாயிலும் பார்த்து, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். ஏன் நம்ம பொறுமையா இருக்கணும்?
நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கு மத்தியில நம்ம ஏன் தலை குனிந்து போகணும்? அமைதியா இருக்கணும். ஏன் எதிர்த்து சண்டை போடக்கூடாது, எதிர்த்து போராடக்கூடாது. ஆமென். அவங்க ஒண்ணு பேசினா நம்ம 9 ஏன் பேசக்கூடாது? அமைதியா நாம ஏன் இருக்கணும்? ஆண்டவர் ஆமென் இந்த நாளில் அவர் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அவருடைய நம்பிக்கை அர்த்தம் என்னன்னா, நான் மறுபடியும் ராஜாவாக மாறுவேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கடைசியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாக வந்த அப்சலோமை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அப்சலோம் மரிச்சு போயிட்டான். மறுபடியும் அதே ஸ்தானத்துல இதே வார்த்தை அவன் நம்பினான். பாத்தீங்களா? நம்பி பிறருக்கு தீமை செய்யவில்லை. நினைச்சிருந்தா இந்த சிமேயை என்ன பண்ணிருக்கலாம்? கண்ணு காட்டிட்டா போதும், பக்கத்துல இருக்கிற சேவர்கள் தலையெடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா இவன் பொறுமையா இருந்தான். அதனால இழந்து போன ராஜ்யபாரத்திலே மறுபடியும் அவன் திருப்பி கொண்டு மறுபடியும் ராஜாவாக மாறினான். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்மை செய்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்மை செய்தார். ஆனா யார் சாபம் போட்டாங்களோ அவனதான் அவனுடைய மகன் கர்ப்ப பிறப்பாக இருக்கக்கூடியதான சாலமோன் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போட்டுட்டான். அப்போ தேவையில்லாத சாபம் பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சாபங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடட்டும். நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஏசையா சொல்லுங்க. ஏசையா ஏசையா நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க. சொல்லுங்க. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க இன்னைக்கு செய்தியில என்ன கேட்டீங்க? என்ன எங்களுக்கு சொல்ல போறீங்க? நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிறரை ஆசீர்வதிக்க சொன்னார், பிறரை சபிக்க கூடாது என்று சொன்னார். இந்த நாளில் இருந்து நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா.